Hi friends, this is Shobha from Krishobha Academy. இன்னைக்கு நம்ம லைன் பை லைன் யூடியூப் சேனல்ல ஹிஸ்டரியில 39th லெசன் தான் நம்ம பார்க்க போறோம். இது உங்களுக்கு ஸ்கெடியூல் 2ல 17th லெசனா உங்களுக்கு சார் இன்க்ளூட் பண்ணிருப்பாரு. அதாவது 17, 18, 19 ஹிஸ்டரியில வால்யூம் 2ல இது இருக்கு. சோ அந்த யூனிட் 17 தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இது நமக்கு அந்த 41 லெசன்ல இது 39th லெசனா நமக்கு கவர் ஆகுது. யூனிட் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். சோ இதுல இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிருக்கேன். வாங்க ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The terrible Bengal famine in the year of, அதாவது பெங்கால் ஃபெமைன் எப்ப இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1770ல. ஓகேங்களா. நெக்ஸ்ட், who was the real foundation battle for British dominance in India? யாருன்னு பாத்தீங்கன்னா பக்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட், who was opposed to British? யாரெல்லாம் பாத்தீங்கன்னா the Nawab of Bengal and Oudh, the Mughal Empire Shah Alam II and his prime minister. இவங்களாம் தான் பிரிட்டிஷ்க்கு ஆப்போஸா இருந்தாங்க. நெக்ஸ்ட், fourth question பாருங்க. who was appointed governor of Fort William? யாருன்னு பாத்தீங்கன்னா Clive. ஓகேங்களா. நெக்ஸ்ட், fifth question. The emperor granted dash of Bengal, Bihar and Orissa to the company. The answer என்னன்னு பாத்தீங்கன்னா the Diwani. Diwaniனா என்னன்னா revenue administration. ஓகேங்களா. நெக்ஸ்ட், who was to get the district of Allahabad and Kora besides an annual allowance of 26 lakhs of rupees from the revenues of Bengal, Bihar and Orissa? யாருன்னு பாத்தீங்கன்னா Shah Alam II. ஓகேங்களா. நெக்ஸ்ட், the province of Oudh was restored to dash on the payment of war indemnity. என்னன்னு பாத்தீங்கன்னா Shuja ud Dawla. ஓகேங்களா. restored to Shuja ud Dawla. ஓகேங்களா. நெக்ஸ்ட், who practically transferred the Nizamat to the company? நிசாமத் அப்படின்றது சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன், திவானி அப்படின்றது ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா. யாரு பிராக்டிகலா டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா the Nawab of Bengal, which is a successor of Mir Jafar. ஓகேங்களா. நெக்ஸ்ட், what was included in the Divan's duty? திவானி இருக்காங்களா, அவங்களோட டியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா collection of revenue and control of the civil justice. ஓகேங்களா. நெக்ஸ்ட், company acquired the real power while the responsibility of administration was with the Nawab. This arrangement is called as என்னன்னு கேட்டீங்கன்னா dual system or dual government or diarchy. அதாவது ரெண்டு இருக்குல்ல, என்னது ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டையுமே எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பேரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா டியூவல் சிஸ்டம், டியூவல் கவர்மெண்ட் இல்ல டைரக்ட்ன்றாங்க. நெக்ஸ்ட், regulating act passed in the year of 1773. Next, who was appointed the Governor General of Bengal? யாருன்னு பாத்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். Next, who was appointed the first Governor General of United British India? யாருன்னு பாத்தீங்கன்னா வாரன் பென்டிக். ரெண்டு இருக்கு. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ஹேஸ்டிங், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா பென்டிக். ஓகேங்களா. நெக்ஸ்ட், இந்த கவர்னர் ஜெனரல் யாரு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், சார்ட்டர் ஆக்ட் எப்ப பாஸ் பண்ணாங்கன்னா 1833. ஓகேங்களா. நெக்ஸ்ட், கம்பெனி டு த crown, the title the viceroy and the governor general was first used in the Queen proclamation of 1858. Queen proclamation எப்ப வந்துச்சுன்னா 1858. ஓகேங்களா. Next, who was the first viceroy and governor general of India accountable to the British employment? யாருன்னு பாத்தீங்கன்னா கன்னிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட், which act separated the civil and military establishment in India? எந்த ஆக்ட்னு பாத்தீங்கன்னா பிக்ட் இந்தியா ஆக்ட். எப்ப தொடங்குனாங்கன்னா 1784. ஓகேங்களா. நெக்ஸ்ட், Cornwallis came to a settlement with the revenue farmers. This resulted in the creation of the new type of middleman. அது யாருன்னு பாத்தீங்கன்னா zamindars. ஓகேங்களா. நெக்ஸ்ட், what refers to the assessment and fixing of the quantum of land revenue to be paid by each zamindar to the government? For Bengal, Orissa, Bihar, this was fixed permanently. எந்த அசஸ்மெண்ட் fixed quantum revenue, land revenue ஒரு வாட்டியுமே ஜமீன்தாருக்கு நம்ம பே பண்ணணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொல்றாங்கன்னா எந்த அசஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு அசஸ்மெண்ட் தான். சரிங்களா. நெக்ஸ்ட், the district of Chengalpattu, Salem and Dindigul were divided into a
number of dash and sold to the higher bidders என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது divided into a number of mitas. ஓகேங்களா. நெக்ஸ்ட் who was introduced in 1833 during the period of William Bentinck? யார் பாத்தீங்கன்னா யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா மஹல்வாரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் in which year court of director had decided to introduce the ரோத்வரி சிஸ்டம். ஓகேங்களா. எந்த இயர்னு பாத்தீங்கன்னா 1814. நெக்ஸ்ட் ரோத்வாரி சிஸ்டம் ஃபார்முலேட்டட் பை விச் கவர்னர்? யாருன்னு பாத்தீங்கன்னா தாமஸ் முன்ரோ. ஓகேங்களா. 25th கொஸ்டின் பாருங்க. தாமஸ் முன்ரோ அரைவ்டு மெட்ராஸ் இந்த இயர் ஆஃப் எந்த வருஷத்துல தாமஸ் முன்ரோ வந்தாங்க மெட்ராஸ்க்குனா 1780. ஓகேங்களா. in which year Monroe became governor of Madras presidency and served for 7 years? எந்த வருஷத்துல வந்து கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சியா மாறினாரு? மாறி 7 வருஷம் வந்து அவர் சர்வ் பண்ணிருக்காரு. எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1820, அதாவது 1820. மெட்ராஸ்க்கு வந்த வருஷம் வந்து 1780. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் முன்ரோ எப்ப இறந்தாங்கன்னா காலரால இறந்துட்டாரு. ஆனா எங்க இறந்தாங்கன்னா பட்டிக்கொண்டா அப்படின்ட்டு அந்த இடத்துல. அது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா கர்னூல் மாவட்டம். எந்த வருஷம்னா ஜூலை 1827ல அவர் இறந்துட்டாரு. பட்டுக்கொண்டா கர்னூல் டிஸ்ட்ரிக்ட் இன் ஜூலை 1827. அதாவது 20ல கவர்னர் ஜெனரலா மாறி இருக்காரு. 7 வருஷம் பணியாற்று 1827ல ஜூலை வந்து இறந்துடுறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. the individual holders were registered and issues என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தருக்குமே வந்து பட்டாஸ் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் who pursued a forward policy to establish a British supremacy in India? யாருன்னு பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் வெல்லசி. அவரோட காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1798 to 1805 வரைக்கும் அவர் இருந்திருக்காரு கவர்னர் ஜெனரலா. நெக்ஸ்ட் who began to swell an account on the subsidiary system? யாருன்னா பிந்தாரிஸ் அப்படின்றவங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் the British called which place where the office of the chief administrative head was situated? எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பிளேஸ்க்கு பேர் என்னன்னா பிரசிடென்சி. 3 பிரசிடென்சி இருந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ், பாம்பே அண்ட் கொல்கத்தா. இப்ப அதை வந்து ப்ரொவைன்சஸா மாத்திட்டாங்க. இப்ப சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ப்ரொவைன்ஸா மாத்திட்டாங்க. ஓகேங்களா. ஆஃப்டர் பிரிட்டிஷ் போனதுக்கு அப்புறமா. இது ஒரு இம்பாயிண்ட். நெக்ஸ்ட் 33rd கொஸ்டின் பாருங்க. who held that the paramount power could legally refuse to sanction adoption in the case of rulers of states dependent on it? யாருன்னு பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் டல்ஹௌசி. doctrine of lapse, the first state to fall was Satara. Next, in which year doctrine of lapse was withdrawn? எந்த வருஷத்துல வந்து withdrawn பண்ணாங்கன்னா 1858. Next, when was the last Peshwa was died? எப்பனா 1851. ராணி ஆஃப் ஜான்சி எப்ப இறந்தாங்கன்னா நவம்பர் 1853. நெக்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பிளாசி எப்ப நடந்துச்சுன்னா 1757. நிறைய வருஷம் இருக்கும். கண்டிப்பா மறக்காம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுதான் ஆகணும். ஓகேங்களா. ஏன்னா இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி இது மாதிரி பேட்டில்ஸ் வச்சு நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் who made subsidiary alliances with the 3 of the major states of India? ஹைதராபாத், பூனா அண்ட் மைசூர். யாருன்னு பாத்தீங்கன்னா வெல்லசி. நெக்ஸ்ட் who become governor general in 1830? 1813ல யார் வந்தா in order to removal of the phrase denoting the imperial supremacy from his seal? யாருன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்டிங்ஸ். அவருக்கு பேர் வந்து மோயிரா. நெக்ஸ்ட் ஹாஸ்டிங்ஸ் refused to meet whom unless he waived all authority over the company's possession? யார் வந்து மீட் பண்றதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா எம்பரர் Akbar II. Next, who revealed the Raja of all his powers and appointed Mark Cubbon to administer Mysore? யாருன்னு பாத்தீங்கன்னா வில்லியம் பென்டிக் as a governor general. Next, Battle of Maharajpur வந்து எப்பன்னு பாத்தீங்கன்னா 1843. Battle of Plassey வந்து 1757. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. Next, who organized company administration securing the services of William Johns, a judge and the Orientalist? யாருன்னு பாத்தீங்கன்னா கார்ன்வாலிஸ். Next, who ended this dual system of government established by Clive? யாரு எண்ட் பண்ணாங்கன்னா கார்ன்வாலிஸ் தான்.
நெக்ஸ்ட் the டாப் ஆஃப் த ஜுடிஷியல் சிஸ்டம்ல என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னா சதார் திவானி அதாலத், சதார் நிசாமத் அதாலத், இது ரெண்டு தான் இருந்தது ஜுடிஷியல் சிஸ்டமோட டாப். பாட்டம்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்ட்ஸ் அண்டர் இந்தியன் ஜட்ஜஸ் கால் முன்சிஃப்ஸ், இதுதான் வந்து பாட்டம் ஆஃப் த ஜுடிஷியல் சிஸ்டம்ல இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் எப்படி பிரிச்சாங்கன்னா தனாஸ் அப்படின்ட்டு பிரிச்சாங்க. ஈச் தனா வந்து தரோகா அப்படின்ட்டு பிரிச்சாங்க. நெக்ஸ்ட் the காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் வில்லியம் எங்க இருக்குன்னா கொல்கத்தால இருக்கு. அது எப்ப தொடங்குனாங்கன்னா 1800ஆம் வருடத்துல தொடங்குனாங்க 1800ல. நெக்ஸ்ட் இன் விச் இயர் ஈஸ்ட் இந்தியா காலேஜ் எப்ப வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது இங்கிலாந்து. எந்த வருஷத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1806ல. அதாவது ஃபோர்ட் வில்லியம் வந்து காலேஜ் ஃபவுண்ட் பண்ணது கொல்கத்தால வந்து 1800. ஈஸ்ட் இந்தியா காலேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது வந்து 1806. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன் மட்ராஸ் the college of Fort St. George was set up by F.W. Ellis in 1812 on the lines of the college of Fort William. Fort St. George வந்து காலேஜ் ஆரம்பிச்சாரு எப்பனா F.W. Ellis in 1812 வந்து மெட்ராஸ்ல ஒரு காலேஜ் ஆரம்பிச்சாரு. யாரை பார்த்து ஆரம்பிச்சாருன்னா ஃபோர்ட் வில்லியம் பார்த்து ஆரம்பிச்சாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் the establishment of madrasa learned by the Maulvi with the support of யாருன்னு பாத்தீங்கன்னா Warren Hastings was the beginning initiatives of British government to promote education. அவங்க தான் வந்து நம்மளோட மദ്രാஸால வந்து எஜுகேஷன் ப்ரமோட் பண்றதுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்கன்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ் தான். நெக்ஸ்ட் who established the Sanskrit college பெனாரஸ்ல யாரு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா கார்ன்வாலிஸ். எந்த வருஷத்துலனா 1791ல. நெக்ஸ்ட் in which year the company charter was renewed. It contained a clause intended to force on the company the initiative for a regular education policy. எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1813ஆம் வருஷம். நெக்ஸ்ட் ஹிந்து காலேஜ் வந்து கொல்கத்தால எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1817. நெக்ஸ்ட் the சமாச்சார் தர்பன் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1818ல ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் 57th क्वेश्चन பாருங்க. the Bentinck founded the Calcutta Medical College. பென்டிக் வந்து ஃபர்ஸ்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து ஃபவுண்ட் பண்ணாரு. அது எந்த வருஷம் அப்படின்னா மார்ச் 1835ல அவர் ஃபவுண்ட் பண்ணாரு கல்கட்டால. நெக்ஸ்ட் ஆஃப்டர் 10 years ஆஃப் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கல்கட்டா மெடிக்கல் காலேஜ் பென்டிக் வந்து என்ன பண்ணாருன்னா த கிராண்ட் மெடிக்கல் காலேஜ் இன் பாம்பே, அது கல்கட்டால ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் வந்து பாம்பேல ஆரம்பிச்சாரு. அது எப்பன்னா 1845, அதாவது 10 வருஷத்துக்கு கழிச்சு கரெக்டா. நெக்ஸ்ட் இன் விச் இயர் த Thomson Engineering College at Roorkee, IIT Roorkee came into existence. எப்ப engineering college வந்துச்சுன்னா 1847 தாம்சன் engineering college. நெக்ஸ்ட் schools for girls எப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க கொல்கட்டாலனா 1849ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா மெக்காலி வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க as a law member law member-ஆ வந்தாரு. எந்த வருஷத்துல வந்தாருன்னா 1835ல வந்து வந்தாரு. மெக்காலி was appointed as a president of board of education. அவர்தான் வந்து board of educationக்கு president-ஆ அப்பாயிண்ட் பண்ணாங்க. Next, who approved the system of vernacular education designed by James Thomson, the lieutenant governor of northwestern provinces from 1843 to 53? யார் வந்து அப்ரூவ் பண்ணாருன்னு பார்த்தாங்கன்னா டலௌசி தான். நெக்ஸ்ட் the educational dispatch of Charles Wood in the year of 1854. Next, the East India Company was started with the Queen Elizabeth Charter. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1600. Next, dash were freebooters composed of both Muslims and Hindu bands. எதுனா பிந்தாரிஸ். நெக்ஸ்ட் இந்த வசனத்தை யார் எழுதுனாங்கன்னு கேக்குறாங்க. I have no knowledge of either Sanskrit or Arabic. யாருன்னா மெக்கலி. நெக்ஸ்ட் who proclaimed பிந்தாரி வார் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ். நெக்ஸ்ட் who placed William Sleeman in charge of the operation to eliminate the Thuggy Minans? யாருன்னு பாத்தீங்கன்னா பென்டிக். சத்தி அபாலிஷன் ஆக்ட் எப்ப கொண்டுட்டு வந்தாங்கன்னா 1829ல கொண்டுட்டு வந்தாங்க. அதே மாதிரி எந்த வருஷத்துல வந்து the government of British India was in effective contact with the Secretary of State, India Office and London? எந்த வருஷத்துலன்னு பாத்தீங்கன்னா 1870ல.
நெக்ஸ்ட் ரயில்வே லைன் வந்து போட்டாங்க. எங்க இருந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா பாம்பே டு தானே வாஸ் ஓபன்ட் இன் த இயர் ஆஃப் 1853ல ஓபன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஹவுரா டு ராணிகஞ்ச்க்கு ஒரு ரயில்வே லைன் எடுத்துட்டு வந்தாங்க. அது எப்பனா 1854 டு 55. நெக்ஸ்ட் த ஃபர்ஸ்ட் ரயில்வே சவுத் இந்தியா வந்து எப்ப எதுக்கும் போட்டாங்கன்னா மெட்ராஸ் டு அரக்கோணம். அது எப்பனா 1856ல இது போட்டாங்க. நெக்ஸ்ட் டேஷ் வாஸ் ஒன் ஆஃப் த ரயில்வே ஸ்டேஷன் இன்னாகிரேட்டட் இன் த இயர் ஆஃப் 1856. இதே வருஷத்துல வந்து இன்னொரு ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துட்டு வந்தாங்க. அது என்னன்னா ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன். நெக்ஸ்ட் who built a dam across the கொள்ளிடம் in 1836? யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்த்தர் காட்டன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் in the Punjab area the Bari Doab Canal has been excavated by 1856. Dash was created out of jungle mahal forest and auctioned off for the regular cultivation. இதுன்னு பாத்தீங்கன்னா zamins. Next, what was provided to European enterprises as a throwaway price for slope cultivation? எதுன்னு பாத்தீங்கன்னா land கொடுத்தாங்க. Next, Indian Forest Act எப்ப எடுத்துட்டு வந்தாங்கன்னா 1865ல வந்து அந்த ஆக்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. Next, in order to contain, protect and resistance, the British enacted the dreaded Criminal Tribes Act passed in the year of எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1871. Next, who wrote Misery and Desolation Prevailed Everywhere and that thousands of weavers were dying for hunger in the different districts of the presidency? எது யாருன்னு பாத்தீங்கன்னா அப்பி டுபோஸ். Next, who wrote இந்த ஸ்டேட்மெண்ட் யார் எழுதினாங்கன்னு கேக்குறாங்க. அது என்ன ஸ்டேட்மெண்ட்னா the Mohammedans surpassed our rule, they settled in the countries which they conquered அப்படின்ட்டு யார் எழுதினாங்கன்னா பென்டிக். Next, which commission appointed by the company government in Madras in its report presented in 1855? எந்த கமிஷன் பாத்தீங்கன்னா டார்ச்சர் கமிஷன். Next, the Madras famine, Madras பஞ்சம் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் இருந்ததுன்னா 1876ல இருந்து 1878 வரைக்கும் அவ்வளவு பஞ்சமா இருந்திருக்கு. Next, the company government abolished slavery in India in the year of எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1843. Next, in which year the governor of Madras received a communication from the governor of Ceylon, Sri Lanka, asking for coolies to work on the coffee plantation? எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1815 வந்து கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் வந்து ஒரு கம்யூனிகேஷன் வருது. அவரு ஒரு கம்யூனிகேஷன் எங்க இருந்து யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்றாருன்னா கவர்னர் ஆஃப் சிலோன் கிட்ட இருந்து ரிசீவ் பண்றாரு. அவங்களோட ஒர்க் பிளான்டேஷன்ல வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மெசேஜ் எப்ப வருதுன்னா 1815க்கு அவருக்கு வருது. நெக்ஸ்ட், who explained how the English rulers were different from the earlier invaders? யாரு எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா தாதாபாய் நவ்ராஜி தான். Next, Navroji argued that the great dearth of wealth was drained to England in the form of என்னன்னு பாத்தீங்கன்னா home charges. Next, India's loan to England was 130 million pounds in the year of எந்த வருஷம் 1837. ஓகேங்களா, கடன் இங்கிலாந்து கிட்ட. நெக்ஸ்ட் 130 மில்லியன் பவுண்ட்ஸோட கடன் வந்து எந்த வருஷத்துல 1837ல. நெக்ஸ்ட், who estimated that during the last decade of the reign of Queen Victoria 1891 to 1901 for the total income of 647 million pounds and in 159 million pounds drained to England? அதுல யார் எஸ்டிமேட் பண்ணி இது கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா R.C. Dutt. Next, the plight of women in plantations and described emotionally in the Bharatiya's famous song. எதுனா கரும்பு தோட்டத்திலே அந்த சாங்ல வந்து ஒரு விமனோட இது பத்தி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட், who analysis of drain of wealth and drain of wealth is dealt with? யாருன்னு பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ராஜி. அவ்வளவுதாங்க. சோ இந்த லெசன் வந்து நமக்கு இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு வந்து நியர்பை 100 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுல இதோட ஹைலைட்டட் PDF வந்து உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்லயே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வரக்கூடிய லெசன் வந்து இந்த ஸ்கெடியூல்ல என்னென்ன லெசன்ஸ் எல்லாம் நம்ம முடிக்காம இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு லைன் பை லைன் சேனல்ல கூடிய சீக்கிரத்துல அப்லோட் ஆயிடும். நீங்க கண்டினியூஸா படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸ்கெடியூல் 2க்கு எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.